இருக்குது. ஆக்சுவலி கிரிமினாலஜினா ஏன் ஒரு மனிதன் தனி மனிதன் குற்றம் செய்கிறான், அந்த குற்றங்கள் அதன் காரணங்கள் என்ன, எப்படி ஒரு மோடஸ் ஆப்ராண்டி என்னென்ன, அதோட நோக்கங்கள், எப்படி அந்த குற்ற செயலை தடுப்பது, அதுதான் எங்களுடைய ஃபீல். ஸோ என்னோட முனைவர் ஆராய்ச்சிக்கு நான் 100 கொலையாளிகள் குங்குனோ மர்டர்ஸை 13 சிறைச்சாலைக்கு போய் இன்டர்வியூ பண்ணி நான் இந்த முனைவர் பட்டம் பெற்றேன். ஆக்சுவலி நான் வெளியே சொல்லும்போது எல்லாம் நம்ப மாட்டாங்க. நான் ஒரு தமிழ் பள்ளியில் படித்த மாணவன் நம்ப மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்க, தமிழ் பள்ளியில் படித்தா சாதனை பெற மாட்டாங்க, சாதனை புரிய மாட்டாங்க. நான் அந்த ஒரு கருத்து இருக்குது. ஈவன் தமிழர்கள் கூட, நம் சமுதாயம் கூட தமிழ் பள்ளியில் படித்தா மாணவர்கள் அந்த வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது. ஆக்சுவலி நான் மட்டுமல்ல, நிறைய பேர் தமிழ் பள்ளியிலேருந்து படித்து நிறைய சாதனை பெற்றுக்கிட்டு புரிந்துட்டு வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாலெல்லாம் பார்க்கலாம், தமிழ் பள்ளி மாணவர்கள் உலக அளவில் கண்காட்சி, அறிவியல் கண்காட்சியில் தங்க பதக்கங்கள் வாங்குகிறாங்க. எங்கேயாச்சும் நம்ம கேட்டிருக்கோமா, மலே ஸ்கூல், சைனீஸ் ஸ்கூல். ஸோ நிறைய தமிழ் பள்ளி மாணவர்கள் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அவங்கெல்லாம் இப்போ நேனோ டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி ரிசர்ச்லலாம் இன்வால்வ் பண்ணுறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது இன்னும் பஞ்சில் ஆசி பெயரை வச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ வளரும், நாளைக்கு எவ்வளோ வளரும், அந்த மாதிரி படித்தோம். ஆனால் இப்பொழுது தமிழ் பள்ளிகள் இவ்வளோ முன்னேற்றம் கண்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நிறைய தமிழ் பள்ளிகள் இப்போ கட்டுறாங்க. ஈவன் எங்களுடைய தமிழ் பள்ளி, மகிழம்பு தமிழ் பள்ளி கூட புதிய கட்டடம் இப்போ உருவாக்க போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. ஸோ இருப்பினும் நம்ம ஏன் தமிழ் பள்ளிக்கு நம்ம அனுப்ப மாட்டோம்? என் மகள் கான்வென்ட்டில் படிக்கும் பொழுது பெருமையாக வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிற நம் சமுதாயம் தமிழ் பள்ளி என்று சொல்லும் பொழுது குரலை அப்படி கம்மி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்மளே இந்த தமிழ் பள்ளிக்கு அனுப்புறது கொஞ்சம் கேவலமாக பார்க்குறோம். ஏன்? ஸோ நம்மளே அவமானமாக பார்த்தால் மற்ற இனத்தார்கள் எப்படி பார்ப்பாங்க? அன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ 2 தந்தைமார்கள் என் பக்கத்து மேஜையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அங்கிள் சொல்கிறாரு, யோ பிள்ளைய பதிவு பண்ணியாச்சா ஸ்டாண்டர்ட் 1க்கு? அவங்க நினச்சிருக்காங்க நான் நாய்க்கார பையன். அப்புறம் அவர் சொன்னார், எனக்கே புரியல, குழப்பமாக இருக்குது. வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க சீன ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு. நான் தமிழ் ஸ்கூலுக்கு போட்டிருக்கா இல்லை சீன ஸ்கூலுக்கு போட்டிருக்கான்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, பக்கத்து அமர்ந்திருக்கிறவர் சொல்கிறாரு, யூ சீன ஸ்கூலில் போடியா, வீட்டுக்காரங்க அவரோட பேச்சு கேளுங்க. ஏன்னா சீன ஸ்கூலில் போட்டால் அவங்க எப்படியாச்சும் பொழைச்சிக்குவாங்க, தமிழ் சோறு கொடுக்காதியா. அப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் ஒரு சோறுக்காக நீங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, இல்லை சோறும் தமிழும் ஒன்றா ஒப்பிடுறீங்களா? நான் அதை போய் சொல்லியிருக்கேன், அங்கிள் உங்களுக்கு சோறு என்னன்னு சொல்லுங்கள் அங்கிள், நான் ஆர்டர் பண்ணி நானே காசு காட்டுறேன் அங்கிள். சார் கொஞ்சம் சாட்டமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பயம், அதனால் இப்போ சமையல் ஒரு சோறுக்காக தமிழ் பள்ளிக்கு அனுப்பணுமா? வேணாங்க. சோறு என்ன எப்படி வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், சமைச்சிக்கலாம். அந்த தமிழுக்காக, அந்த மொழிக்காக, உணர்வுக்காக, அந்த பற்றுக்காக தமிழ் பள்ளிக்கு அனுப்பலாம். தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளோ கமிட்டடாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நான் என்னுடைய தமிழ் பள்ளிக்கு எப்பப்பெல்லாம் நான் எனக்கு லீவ் இருக்கோ நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். என்னுடைய தமிழ் பள்ளி மட்டுமல்ல, மற்ற தமிழ் பள்ளிக்கும் நான் போய் மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுப்பேன். ஆசிரியர்கள் பிள்ளைங்க பசங்க யூபிஎஸ்ஆர் வந்துச்சுன்னு சாட்டர்டே சண்டேயில் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. ஆனால் மற்ற மலாயம் பள்ளிகள் இதெல்லாம் நடக்குதா என்னென்னு ஒரு சில பள்ளியில் நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. ஆனால் பெரும்பாலான பள்ளியில் நடக்கிறது இல்லை. பிள்ளைங்களை மாணவர்கள் சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்க்குறாங்க. இது வேறு எந்த பள்ளியில் நடக்கும்? ஆனால் இப்போ நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், நம்மளுக்கு வசதி, பணம், படிப்பு வந்துட்டால் நம்ம பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம். உடனே சீன ஸ்கூலுக்கு, உடனே கான்வென்ட்க்கு அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சுருந்தா அப்போ தமிழ் பள்ளியில் யார் படிப்பாங்க? தமிழ் பள்ளி ஆசிரியர் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த ஸ்கூலுக்கு வரவங்களாம் எப்படி தெரியுமா வராங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு பிறந்த சுறா ஐஸ் இல்லாமல் அந்த மாதிரி பிள்ளைங்க தான் ஸ்கூலில் அனுப்புகிறாங்க. அதுதான் உண்மை.
இப்போ நாட்டில் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் பிள்ளை, ஒரு டீச்சர்ஸ், என்ஜினியர் பிள்ளை ரொம்ப வெரி லோ பெர்சன்டேஜ் ஆஃப் தேம் ஆர் சென்டிங் டு தமிழ் ஸ்கூல்ஸ். ஏன்? ஸோ அரசாங்கம் வந்து இவ்வளோ வசதிகள் தமிழ் பள்ளிக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளி உருமாற்றம் என்று அவ்வளோ ப்ரோக்ராம் செய்கிறாங்க. இதெல்லாம் அச்சீவ் ஆகணும்னா நம்ம கையில் தான் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளை வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புனா கண்டிப்பாக இதோட எய்ம் வந்து நம்ம ஆக்சுவலைஸ் பண்ணலாம். அரசாங்கம் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்கு. ஸோ ஆகையால் தமிழ் பள்ளிக்கு உங்கள் பிள்ளையை அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து சிலர் நினைப்பாங்க தமிழ் பள்ளிக்கு போனால் செகண்டரி ஸ்கூலில் போனால் மொழி பிரச்சனை கொஞ்சம் வருதுன்னு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து மலாய்ப்பள்ளி மாணவர்கள் 2 மொழி படிக்கிறாங்க, நம்ம 3 மொழி படிக்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பாக மொழி பிரச்சனை வரும். அதனால வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொஞ்சம் கஷ்டப்படுங்க. நான் அப்போ கஷ்டப்பட்டதுனால தான், அந்த விடாமுயற்சினா என்னன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இப்போ வந்து ஒரு சீனியர் லெக்சரராக, ஒரு கிரிமினாலஜிஸ்டாக இருக்கேன். அந்த விடாமுயற்சி பண்ணிட்டோம், பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டாதான் எதுவும் நிலைக்கும். சும்மா ஈஸியாக வந்தால் எந்த பிள்ளைங்களும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க. நான் மட்டுமல்ல, நம் நாட்டில் நிறைய சாதனை முத்துக்கள் இந்த தமிழ் பள்ளியிலிருந்து வர வேண்டும் என்று கூறி செயலவை உறுப்பினருக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த செயலவை உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. தமிழ் பள்ளியே நம் தேர்வாகட்டும். நன்றி, வணக்கம்.